எதுக்காக தங்கிக்கிறாங்கன்னா மெட்ராஸ் சிட்டியில் ரொம்ப அரசியல் வெயில் அதிகமாகுது. இங்கே கொஞ்சம் குளுமையாக இருக்குது, இங்கே வந்துக்கிறாங்க. சென்னையில் புதுச்சேரியிலையும் ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்குது. அப்புறம் என்ன சென்னையில் இல்லை டெம்பரேச்சர் அங்கே அதிகம், இங்கே கொஞ்சம் குறவு. இல்லை அதெல்லாம் நீங்கள் அதுக்கு பதில் சொல்கிற தகுதி எனக்கு இல்லை. அது தலைமையில் தான் நீங்கள் கேட்கணும். தமிழகத்தில் தொங்கு சட்டசபை நிலை இருக்குது. விஜய்க்கான ஆதரவு கொடுக்குறது யார் கொடுக்க போகிறா அப்படின்ற அவருக்கு ஆதரவு தேவை இருக்குது. அதிமுகலேருந்து தனியாக அவருக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிற குரல்கள்லாம் எழுதுதான் சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நேற்று தான் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு மரியாதைக்குரிய முனுசாமி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார். எந்த சூழ்நிலையிலையும் தாவேக்காவுக்கு எங்களுடைய ஆதரவு இல்லைன்ட்டார். இது எடப்பாடியார் அவர்களுடைய கருத்துன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கேள்வியை நீங்கள் கேட்கறதே தப்பு. அதெல்லாம் இல்லை. அதாவதுப்பா அதிமுக என்பது ஒரு மாபெரும் எக்கு கோட்டை. இதில் சின்ன ஓட்ட கூட வர்றதுக்கெல்லாம் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ வந்துக்கிறாங்க, முக்கியமான லீடர்லாம் அப்புறம் வருவாங்க. இங்கே சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள்ள எந்த பிளவும் கிடையாது. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, எல்லாரும் ஒற்றுமையாக இங்கே வந்திருக்கிறாங்க. மீண்டும் வருவதற்கு யார் யார் இன்னும் தலைவர்களாங்கிறாங்களோ அவங்களாம் வருவாங்க. தலைவர்களுக்கு தெரியாமல் இங்கே வந்தது கிடையாது. இப்போ நீங்கள் இந்த கேள்வியை இப்படி கேட்டு பாருங்க, மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு தெரியாமல் நான் இங்கே வர முடியுமா? முடியாது. இது கட்சி ஒரு சில பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. இது அதுக்கு இருக்கிறோம். இல்லை இப்போ எவ்வளோ பேர் வந்துருக்காங்கன்னு தெரியாது. ஒரு 48 எம்எல்ஏல கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% மேலே வந்திருப்பாங்க. அப்படியே வந்துனே இருக்கிறாங்க எல்லாரும். அப்படிலாம் இல்லைங்கள, எல்லாருமே எடப்பாடி அவருடைய பொதுச் செயலாளருடைய ஆதரவாளர் தானே. பொதுச் செயலாளர் எங்கள் எம்எல்ஏ கூட்டி கடலில் குதினா எல்லாருமே குதிப்பாங்க, நீச்சல் தெரியலனாலும். அப்படிப்பட்ட கட்சி இது. அதனால் இதில் அவருடைய ஆதரவாளர் இவருடைய ஆதரவாளர்லாம் எதுவும் கிடையாது. மாண்புமிகு எடப்பாடியார் இருக்கார் இல்லையா, பொதுச்செயலாளர், அவர் தான் கட்சி, அவர் தான் இயக்கம். அவருடைய எம்எல்ஏக்கள் தான் எல்லாரும். இதில் எந்த பிரச்சனைக்குமே இதுவே இல்லை. சொல்லுங்கள் சார், இங்கே எடப்பாடியார் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக வருவார். புதுச்சேரியில் தங்கியிருக்கக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்தியாளர்கள் அன்பழகன் செய்தியாளரை சந்தித்தார். இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி சொன்னால் அதிமுக எம்எல்ஏக்கள் கடலில் கூட குதிப்பார்கள் என அவர் தெரிவித்திருக்கிறார். யாருக்கும் எங்களது ஆதரவு கிடையாது, பொதுச் செயலாளர் சொல்வதே எங்களது முடிவு என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம்.